ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க யோசிக்கிற? உன் அப்பா அம்மா தான் உனக்கு பிரச்சனையா? அவங்கள நினைச்சுதான் நீ பயப்படுறியா? சொல்லுமா. வார்டன் மேடமும் சொல்றாங்கல்ல, நானும் சொல்றேன். நாங்க பேசி புரிய வைக்கிறோம். இல்ல உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் உடனே உங்க வீட்ல இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு பணம் தேவைப்படும். அப்பா அம்மா சமாளிக்க முடியாம கஷ்டப்படுவாங்களேன்னு நினைச்சா அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு ரூபா கூட செலவு வைக்காம உங்க அப்பா அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம உன்னை இந்த வீட்டு மருமகளா நான் கூட்டிட்டு வரேன். பெத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வீட்டுல நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு தெரிஞ்சா எந்த பெத்தவங்களும் தடை சொல்ல மாட்டாங்கம்மா. சந்தோஷம் தான் படுவாங்க. ஐயோ, உங்களுக்கு எல்லாம் என் நிலைமைய நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. ஒரு விஷயத்த எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்ணோட்டம் இருக்கும். விதவிதமா புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. இது என் அப்பா அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க என்னை ரொம்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கை நான் உடைக்க விரும்பல. என் கல்யாணத்தை பத்தி நான் போய் என் அப்பா அம்மா கிட்ட பேசுறதும் இல்ல வேற ஒருத்தவங்க உங்க பொண்ணு ஒருத்தர் விரும்புறா ஆசைப்படுறான்னு சொல்றதையும் அவங்க விரும்புவாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில நான் என் பெத்தவங்களை நிக்க வைக்க விரும்பல. அப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. இப்ப கல்யாணம்னு வரும்போது இவ்ளோ யோசிக்கிற நீங்க எங்க அண்ணாவை காதலிக்கும் போது உங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சீங்களா? இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை உங்க பெத்தவங்களுக்கு கொடுக்கறமேனு அன்னைக்கு உங்களுக்கு தோணல? உங்க அப்பா அம்மாவை கேட்டுதான் காதலிச்சீங்களா? இல்ல அவங்க சொல்லிதான் அழகை யாருன்னு தேடி கண்டுபிடிச்சீங்களா? வெளிநாட்டுக்கு போறேன்னு கிளம்புன எங்க அண்ணாவை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்து நிறுத்தினீங்களே, இதெல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுதான் செஞ்சீங்களா? இப்படி எல்லா முடிவையும் நீங்க எடுத்துட்டு கல்யாணம்னு வரும்போது மட்டும் அப்பா அம்மாவை கேட்டுதான் முடிவெடுப்பேன்னு சொன்னா என்னங்க நியாயம்? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? யாழி, தேவையில்லாம நடந்த பிரச்சனை பேசி அவளை கஷ்டப்படுத்தாத. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசு. அவகிட்ட ஏண்டா கோவப்படுற? யாழினி கேக்குறதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனந்தி கிட்ட அவ முகத்தை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் என்னால கேட்க முடியாது. அவ மனசு கஷ்டப்பட்டுற போகுதுன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அதே சமயம் அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு முடிவெடுக்கும் போது அதுக்கு சம்மதிக்காம ஏதேதோ காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிறத நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. இவளை பத்தி நாம எல்லாரும் யோசிக்கும் போது நம்மளை பத்தி இவ யோசிக்கலையேன்னு நினைக்கும் போது வேதனையாவும் இருக்கு. இப்ப கூட நாம இவ நல்லதுக்காக தான் பேசுறோன்னு இவளுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. நாம இப்ப எந்த சூழ்நிலையில கல்யாணத்தை பண்ண சொல்றோன்னு ஆனந்தியும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால யாழினி கேட்ட கேள்வியில எந்த தப்பும் இல்ல. கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம், அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிட முடியாது. அத சொல்றதுக்கெல்லாம் காலம் நேரம் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குது. ஒரே அடியா எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. உன்னை யாரும் புரிஞ்சுக்காம இல்லம்மா. நீ சொல்ற மாதிரி நேரம் இடம் காலம் எல்லாம் பார்த்து உன் முடிவை சொல்ற வரைக்கும் பொறுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்க இல்லையே. அன்போட ஜாதகத்துல இப்படி ஒரு சிக்கல் இல்லைன்னா நாங்க உன்னை இந்த அளவுக்கு வற்புறுத்தி இருக்க மாட்டோம். நீ எவ்வளவு டைம் கேக்குறியோ அது வரைக்கும் நாங்களும் காத்திருக்க தயாரா தான் இருந்திருப்போம். ஆனா இப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கோம். அத புரிஞ்சுக்காம நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. உங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுக்காக நான் ஒரு அடி எடுத்து வச்சா அந்த அடி என் தலையில இப்ப பெரிய இடியா வந்து விழுந்திருக்கு.
இப்ப நான் அந்த ஜோசியரை சந்தேகப்படுறதுக்கோ இல்ல என் புள்ள ரொம்ப நல்லவன் அவன் மனசுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பி சோதனை பண்ற நிலைமையிலயும் நான் இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. இப்ப கூட நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என் புள்ள உன் மேல உயிரிய வச்சிருக்கான். நீ அவனை உயிருக்கு உயிரா நேசிக்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தேடி கண்டுபிடிச்சா கூட எனக்கு கிடைக்க மாட்டா. அப்படி ஒரு பொண்ணு என் புள்ளையும் என் குடும்பமும் தவற விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இந்த விஷயத்த அன்பு மூலமாவோ இல்ல வேற யார் மூலமாவோ உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீயும் உன் குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிக்காம நாளைக்கு நீ குடும்பமா வாழ போற அன்பையும் எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்லமா. அத மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் முடிவு மாற போறதில்ல. என் முடிவை நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தீங்கன்னா முடிவெடுக்க வேண்டியது நீங்கதே.